இங்க நம்ம ஹீரோ லவ் ஃபெயிலியர்னால நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு அவன் லவரை விட அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்க பெயிண்டிங் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஊத்தி ஒரு பொண்ணோட படத்தை வரைகிறான். ஸோ கொஞ்ச நேரத்துல இன்னும் அதிகமா சரக்கு அடிச்சுட்டு வெளியே மட்டையாய் அப்படியே படுத்துறான். இப்போ இந்த பக்கம் ரூம்ல வரைஞ்ச பெயிண்டிங்ல இருந்து கோல்டன் கலர்ல என்னமோ வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ அது அப்படியே ஃபுல்லா வெளியே வந்து ஒரு பொண்ணோட சிலை மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கு. ஸோ காலையில வெடிஞ்சதும் போதை தெளிஞ்சு நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து ரூம்ல ஏதோ சத்தமா இருக்குன்னு பாக்குறான். பார்த்தா அவன் பெயிண்டிங்ல வரைஞ்ச பொண்ணு அவன் கண்ணு முன்னாடி நிக்குது. இப்போ நம்ம ஹீரோவும் பயந்து போய் ஏதோ பிரமையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறான். அவன் பின்னாடி அந்த பெயிண்டிங்ல வரைஞ்ச பொண்ணு வந்து ஏன் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோட பேரை கரெக்டா சொல்லுது. ஸோ இப்போ ஹீரோ இங்க இருந்தா தான் இப்படி தோணுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு போறான். அப்ப அந்த பொண்ணு மறுபடியும் வந்து நானும் வரேன்னு சொல்லி அவன் கூட கார்ல போகுது. இந்த பொண்ணு ஹீரோ கூட பேசிட்டே வரவும் நம்ம ஹீரோ கோவப்பட்டு வண்டி விட்டு ஒழுங்கா இறங்கி போன்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு ரோட்ல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கவங்க மத்த கண்ணுக்கு தெரியும் நம்ம ஹீரோ அப்பதான் அது உண்மையிலே நம்புறான். இவ்வளவு நாள் தனியா இருந்தா எனக்கு ஒரு லவர் கிடைச்சிச்சுன்னு அவனுமே சந்தோஷப்படுறான். ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ காட்டு வழியா வந்துட்டு இருக்கும்போது ஒரு அகோரி ஒரு மரத்துக்கடையில மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வருவான். நம்ம ஹீரோ வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் அந்த அகோரி கிட்ட சொல்லவும் அவரோட மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு மந்திர பிரஸ் உருவாக்கி கொடுக்குறாரு. சோ உங்களுக்கு அந்த பிரஸ் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.